அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் ஐஸ்வர்யா ரெங்கன். நம்மளுடைய சேனலில் உங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்த பல முக்கியமான டிப்ஸ், ட்ரிக்ஸ் அண்ட் டூல்ஸ் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஸோ இந்த வீடியோவில் பலர் கேட்ட மாதிரி பிளாக் செயின் அப்படின்னா என்ன, இந்த பிளாக் செயின் டெவலப்பர்ஸ்லாம் என்ன செய்வாங்க, நீங்கள் ஒரு பிளாக் செயின் டெவலப்பராக மாறணும்னா என்ன ரோட் மேப் ஆர் எப்படி படிக்கலாம், வாட் இஸ் இட் அண்ட் ஹவு டு கோ அபவுட் அப்படின்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இதை பற்றி ஏதாச்சும் ஒரு இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த என்டையர் வீடியோ பாருங்கள். டெஃபினெட்லி இட் வில் பி வெரி வெரி ஹெல்ப்ஃபுல். அண்ட் நீங்கள் என்னை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் செய்துக்கோங்க. அண்ட் நவ் வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின், பிளாக் செயின் அப்படின்னா என்ன, பிளாக் செயினில் என்னென்ன வேலை அப்படின்றது இருக்குது, வாட் இஸ் அ ஜாப் அவைலபிலிட்டி அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து பிளாக் அப்படின்ற இதில் இருக்கிற ரெண்டு சொற்கள் பார்த்திங்கன்னா பிளாக் அண்ட் செயின். ஸோ குட்டி குட்டி பிளாக்ஸாக ஒரு நெட்வொர்க்கில் அவைலபிளாக இருக்கக்கூடியது அப்படின்றது ஒரு ஐடியா கிடைக்கிது. பேசிக்காக என்ன அப்படின்னா, ஒரு டேட்டா பேஸில் எப்படி நீங்கள் ஒரு பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன் உங்களோட டிபியில் ஒரு உங்களோட இதுக்கு மட்டும் நீங்கள் சேவ் செஞ்சுருக்கீங்களோ அது போல் ஒரு என்டையர் நெட்வொர்க்கில் குட்டி குட்டி பிளாக்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் விச் இஸ் அது எல்லாருக்குமே காமனாக இருக்கக்கூடிய மாதிரி ஒரு நெட்வொர்க்காக உருவாக்கப்படுகிறது தான் இந்த பிளாக் செயின். ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். ஆனால் இந்த பிளாக் செயினில் ரொம்ப ரொம்ப முக்கியமான அட்வான்டேஜ் அப்படின்னு நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. என்ன அப்படின்னா, ரொம்ப செக்யூர்டாக இருக்கும், செக்யூரிட்டி அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்கும். யாருமே வந்து இந்த பிளாக் செயினில் இருக்கிற டேட்டாவை வந்து ஹேக்கே செய்ய முடியாது அப்படின்றது. அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ளே எப்படி டேட்டா போடுறாங்க ஆர் இதில் எப்படி அப்டேட் செய்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம்னா நம்ம அது ஏன் அது எவ்வளோ செக்யூர்டாக இருக்குது அப்படின்றது நமக்கு புரியும். ஸோ இந்த பிளாக் செயின் நெட்வொர்க்கில் உங்களுடைய டேட்டாவை நீங்கள் அப்லோட் செய்யும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, ஒவ்வொரு பிளாக் ஆஃப் ஒரு ட்ரெயின் மாதிரி வச்சுக்கோங்களேன், அந்த ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்டும் சேர்ந்து ஒரு என்டையர் ட்ரெயின் ஃபார்ம் ஆகுது இல்லையா, அதே போல் என்டையர் நெட்வொர்க் ஃபார்ம் ஆக குட்டி குட்டி பாக்கெட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் பல இடங்களில் டேட்டாவாக இருக்கிறது. இப்போ நீங்கள் ஒரு இடத்துல ஒரு பாக்கெட்டில் நீங்கள் டேட்டா அப்லோட் செய்யும் பொழுது அந்த ட்ரேஸ் வந்து எல்லா இடங்கள்லையுமே அப்டேட் ஆகும். ஸோ நீங்கள் ஒரு இடத்துல ஹேக் செய்யணும் அப்படின்னு ஒரு பர்சன் ஒரு பர்சன் ஹேக் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அதை எல்லா இடங்கள்லையுமே நீங்கள் ஹேக் செய்யணும். ஸோ இது ரொம்ப சிம்பிளாக நான் சொல்கிறேன், பட் அதனுடைய இன்ஃபர்மேஷன், அந்த டேட்டாவோட இன்ஃபர்மேஷன் வந்து பல இடங்களில் அவைலபிளாக இருக்கும். அதை கண்டுபிடிக்க வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால தான் வந்து இதை ஹேக் செய்யவே ரொம்ப ரொம்ப கஷ்டம். அண்ட் இதில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப செக்யூர்டாக இருக்கும். அதனால பேங்கிங்க்கு யூஸ் செய்யணும் அப்படின்லாம் பல தரப்பட்ட ஒப்பீனியன்ஸ் இருக்குது. ஸோ ரொம்ப பேசிக்காக நான் சொல்லியிருக்கிறேன். இதில் டெக்னிக்கலாக நான் சொல்லவே இல்லை ஏன் இது ரொம்ப செக்யூர்டாக இருக்குது அப்படின்றது. பட் திஸ் இஸ் ஒரு பேசிக் லெவலில் எல்லாருக்கும் புரியணும் அப்படின்றதுக்காக. இப்போ இதில் என்னென்ன வேலை வாய்ப்புகள் இருக்குது, பேசிக்காக இந்த பிளாக் செயினில் என்னென்ன வேலை செய்வாங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ எல்லாமே வந்து சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டுக்குள்ளே தான் வரக்கூடிய ஒரு வேலை, அது ஃபஸ்ட்டு நம்ம புரிந்து கொள்ளணும். ஆனால் இந்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்லேயே இந்த பிளாக் செயினில் பார்த்திங்கன்னா ரெண்டு வகையான வேலை வாய்ப்புகள் அவைலபிளாக இருக்குது. ஒன்று வந்து இந்த பிளாக் செயினையே வந்து உருவாக்க, இந்த நெட்வொர்க்கையே உருவாக்க கோராக இருக்கக்கூடிய ஒரு வேலை. ஸோ இந்த நம்பர் ஆஃப் ஜாப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு 100 ஜாப்ஸில் வந்து 10 ஜாப் தான் அதுக்கு அவைலபிளாக இருக்கும். இன்னும் ஒரு 90 வேலை வாய்ப்புகள் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி உருவாக்கியிருக்காங்க இல்லையா இந்த நெட்வொர்க். அந்த நெட்வொர்க்கில் சில கம்பெனிஸ் வந்து அவங்க இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் நெட்வொர்க்கை பயன்படுத்தி அப்ளிகேஷன்ஸ் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆல்ரெடி வந்து ஒரு ட்ராக் போட்டுட்டேன், அதில் வந்து நான் ட்ரெயினை மட்டும் எப்படி ஓட்டணும் அப்படின்றது அந்தந்த கம்பெனி வந்து பயன்படுத்தி கொள்ளலாம். ஸோ அந்த ரிக்குவயர்மெண்ட்டை தகுந்தாற் போல் ஒரு அப்ளிகேஷனை உருவாக்குவது இன் ஆர்டர் டு யூஸ் த எக்ஸிஸ்டிங் நெட்வொர்க்குக்கு சில பிளாக் செயின் டெவலப்பர்ஸ் இருப்பாங்க. இந்த இடத்துல தான் வந்து நிறைய டிமாண்ட் அவைலபிளாக இருக்குது. ஸோ 90% ரிக்குவயர்மெண்ட் அப்படின்றதும் இங்கே அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ பேசிக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் பார்த்தோம், அதில் என்னென்ன வேலை வாய்ப்பு இருக்குது அப்படின்றதும் பார்த்தோம். ஸோ இப்போது நீங்கள் வந்து ஒரு ஜாபுக்கு அப்ளை செய்ய போகிறீங்க ஆர் இப்போ மார்க்கெட்டில் ஒரு ஓப்பனிங் இருக்குது அப்படின்னா மெஜாரிட்டி ஆஃப் த அப்ளிகேஷன்ஸ் ஓப்பனிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்டுக்கு தான் இருக்கும். ஸோ இந்த அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்டுக்கு நீங்கள் படிக்கணும் அப்படின்னா என்ன ரோட் மேப் அப்படின்னு இப்போ பார்க்கலாம். பேசிக்காக இதை நம்ம ஸ்டார்ட் செய்ய முன்னாடி உங்களுக்கு பேசிக்கான மேத்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. பிகாஸ் பிளாக் செயின் அப்படின்றது ஒவ்வொரு பிளாக் ஆஃப் இன்ஃபர்மேஷனுக்கும் எப்படி வந்து அந்த கனெக்ஷன் உருவாக்குறாங்க, என்ன லாஜிக், வெறும் லாஜிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும்தான். ஸோ அது வந்து நார்மலாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தாலே உங்களால் இது அண்டர்ஸ்டாண்ட் செய்ய முடியும். நெக்ஸ்ட்டு எல்லாத்துலேயுமே நம்ம பார்க்குற மாதிரி ஒரு அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் அப்படின்றதுனால இதில் ஃப்ரண்ட் எண்ட் அப்படின்றதும் இருக்கும்,
பேக் எண்ட் அப்படின்றதும் இருக்கும். நார்மலாக பொதுவாக நம்ம பிளாக் செயின் டெவலப்மெண்ட் அப்படின்றத பற்றி நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் என்ன இருக்கணும் அப்படின்னா, மார்க்கெட்டில் எந்த மாதிரி ஒரு நபரை செலக்ட் செய்வாங்க அப்படின்னா ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டாக அந்த பர்சனுக்கு வந்து பேக் எண்ட்னா என்னன்னு தெரியும், ஃப்ரண்ட் எண்ட்னா என்னன்னு தெரியும். அதே போல தான் இந்த பிளாக் செயின் டெவலப்பர்ஸுக்கு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராக இருப்பாங்க. அடிஷ்னல் நாலேஜ் ஆன் பிளாக் செயின்னா என்ன அப்படின்றது எக்ஸ்ட்ராவாக தெரிந்திருக்கணும். ஸோ பேசிக்காக நீங்கள் ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் வித் அன் அடிஷ்னல் நாலேஜ் ஆன் பிளாக் செயின்னா என்ன, பிளாக் செயின் எப்படி வேலை செய்கிறது, அது எப்படி அவ்வளோ செக்யூர்டாக இருக்குது, பிளாக் செயினில் வேலை செய்ய என்னென்ன டூல்ஸ் தேவை, அதை மட்டும் தெரிந்து கொண்டால் ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் வில் பிகம் அ பிளாக் செயின் டெவலப்பர். பட் மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பரே வந்து பயங்கர இன் டிமாண்ட் when compared to just a back end or a front end developer. ஆனால் அதை விட ஹையர் டிமாண்ட் தான் வந்து இந்த பிளாக் செயின் டெவலப்பர்ஸ்க்கு. பிகாஸ் நம்பர் ஆஃப் பீப்புள் வந்து நிறைய பேர் வந்து என்ஜினியர்ஸாக இருக்காங்க, அதில் நிறைய பேர் வந்து சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸாக இருக்காங்க. ஆனால் அதில் சில பேர் மட்டும்தான் வந்து ஸ்பெசிஃபிக்காக பிளாக் செயின் பற்றி தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய நபர்களாக இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டில் பேக் எண்ட் சிஸ்டம் பற்றி பார்க்கலாம். இந்த பேக் எண்ட் சிஸ்டம் தான் வந்து நம்மளுடைய இந்த இதுக்கு பேர் என்ன, பிளாக் செயின். இதுதான் பேக் எண்ட் சிஸ்டம். கரெக்டாக இப்போது இந்த பேக் எண்ட் சிஸ்டமில் இந்த பிளாக் செயினில் ஒரு பர்டிகுலர் டேர்ம் யூஸ் செய்யறாங்க. அந்த டேர்முக்கு பேர் என்ன அப்படின்னா கான்ட்ராக்ட். ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் கான்ட்ராக்ட். அந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் அப்படின்றது தான் வந்து ஒரு அடித்தளத்தில் நீங்கள் எப்படி ஒரு வீடு வாங்குறீங்க, அந்த வீட்டுக்கு வந்து ஒரு பத்திரமில் இதுதான் லீகல் பைண்டிங் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்மேட் இருக்குது. கரெக்டாக அதில் வந்து வெறும் பெயர்களை மட்டும்தான் நீங்கள் வந்து ஃபில் செய்வீங்க. அந்த மாதிரி ஒரு லீகல் பைண்டிங்லாம் இல்லை, பட் ஒரு பேசிக்கான ஒரு கண்டிஷன் பேஸ்ட் ஆன் விச் அந்த பர்டிகுலர் டிரான்சாக்ஷன் நடைபெற ஒரு பர்டிகுலர் கண்டிஷன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு ஆன்லைனில் ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த காசு கொடுத்தா தான் உங்களுக்கு அந்த சாமான் வந்து அமேசான்லேயோ இல்லை ஏதோ ஒரு ஆப்பில் உங்களுக்கு கிடைக்கும். அது ஒரு கண்டிஷன். கரெக்டாக அதுபோல் சில பேசிக்கான கண்டிஷன் ஃபார் த டிரான்சாக்ஷன் டு ஹேப்பன் அப்படின்றதெல்லாம் வந்து ஆல்ரெடி டிட்டர்மைன் ஆகியிருக்கும் இல்லையா. அந்த கண்டிஷன்ஸை ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ஸ் அப்படின்ற ஒரு குட்டி ஃபார்மேட்டில் எழுதி வைத்துக்கிறாங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் வைத்து தான் வந்து இந்த என்டையர் பிளாக் செயினுமே உருவாகி இருக்கும். பிளாக் செயின்னா சர்க்கிளாக தான் நான் காட்டுறேன் அப்படின்றதுனால இல்லை, நான் சும்மா காட்டுறேன். ஸோ இப்போ இந்த என்டையர் பிளாக் செயினில் குட்டி குட்டி பிளாக்ஸ் ஆஃப் பாக்கெட்ஸ் ஆஃப் டேட்டா இருக்குது. அந்த ஒவ்வொரு பிளாக்லையுமே பார்த்தீங்கன்னா பல ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ஸ் இருக்கும் வித் ஸோ மெனி கண்டிஷன்ஸ். ஒவ்வொரு கண்டிஷனும் ஆல்ரெடி எழுதியிருப்பாங்க. கரெக்டாக ஸோ இந்த அப்ளிகேஷனை உருவாக்கக்கூடிய இந்த அப்ளிகேஷன் டெவலப்பர் ஆகிற நீங்கள் இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்டை உருவாக்கணும். ஸோ இங்கே தான் நீங்கள் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய டூல் ஒரு பயன்படுத்த வேண்டிய டூல் எது அப்படின்னு பார்க்கணும். இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்டை உருவாக்கக்கூடிய ஒரு டூல் பயன்படுத்தக்கூடிய ஒரு டூல் அப்படின்றது solidity. ஸோ இந்த ஒரு லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்ட் பேஸில் இருக்கக்கூடிய ஒரு லாங்குவேஜ். ஜாவா ஸ்கிரிப்ட் மாதிரியே இருக்கும்னு சொல்ல முடியாது, எக்ஸ்ட்ராவா இப்போது பேஸ்ட் ஆன் தி பிளாக் செயின் எந்த இது யூஸ் பண்ணுறாங்களோ அதை பேஸ் செய்து இந்த லாங்குவேஜ் வந்து மாறும். solidity அப்படின்றது ரொம்ப பிரபலமான ஒரு லாங்குவேஜ். இப்போ சப்போஸ் எத்தீரியம் யூஸ் செய்கிறாங்க அப்படின்னா அங்கே solidity பயன்படுத்துவாங்க. இதே வேறு இருக்குது அப்படின்னா அதுக்கான லாங்குவேஜும் மாறும். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ஸை solidity அப்படின்ற இது பயன்படுத்தி நீங்கள் வந்து எழுதிடுவீங்க. ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ஸ்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ டேரெக்டாக வந்து நீங்கள் வந்து ஒரு டெஸ்ட்டு செய்யணும் அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு கோடுமே வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து லைவான ஆடியன்ஸோட லைவ் சிஸ்டமில் நம்ம எதுவும் செய்ய முடியாது. பிகாஸ் இதெல்லாமே வந்து மில்லியன்ஸோடைய டிரான்சாக்ஷன்ஸ் நடந்து கொண்டே இருக்கும். ஸோ ஒரு மிஸ்டேக் செய்தால் கூட நமக்கு லாஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. கரெக்டாக ஸோ இதே போல் ஒரு டெஸ்ட் என்வாயர்மெண்ட்டை உருவாக்கி அங்கே உங்களுடைய டெஸ்டிங் எல்லாம் செய்யலாம். அண்ட் டிரான்சாக்ஷன்ஸ்லாம் நடக்குதா, நீங்கள் உருவாக்கின இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் வேலை செய்கிறதா, கண்டிஷன்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா, ப்ராசஸ் கரெக்டாக நடக்குதா, இதெல்லாம் செக் செய்ய ஒரு டூல் வேணும். அதுக்கு பேர் தான் கனாஷ். இந்த கனாஷ் அப்படின்றதுல உங்களுடைய ரியல் டைம் சினாரியோவை உங்களுடைய டெஸ்ட் என்வாயர்மெண்ட்டில் நீங்கள் சிமுலேட் செய்து பார்த்து என்டையர் ப்ராசஸை ரெப்ளிகேட் செய்து பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம இவ்வளோ
லோக்கலாக வந்து நம்ம லோக்கல் டெஸ்டிங் செய்கிறோம் இல்லையா, அதாவது ஒரு டெஸ்ட் சிமுலேஷனுக்காக இந்த கனாஷ் அப்படின்ற ஒரு டூல் பயன்படுத்துகிறோம் கரெக்டாக. ஸோ ஒரு ரியல் டைம் நெட்வொர்க்கை பயன்படுத்தாமல் நான் வந்து என்னுடைய லேப்டாப்லேயே ஒரு ரியல் டைம் நெட்வொர்க்கை சிமுலேட் செய்து ஒரு வர்ச்சுவல் மெஷினாக உருவாக்கி அந்த ஒரு வர்ச்சுவல் மெஷினில் நான் டிப்ளாய் செய்து பார்ப்பேன் டு see whether என்னுடைய சேஞ்சஸ்லாம் வந்து கரெக்டாக இருக்கா, லைவ் போவதற்கு முன்பு வேலை செய்கிறதா, அதெல்லாம் செக் செய்வதற்கு. ஸோ இது மாதிரி நான் செய்யும் பொழுது எனக்கு தெரியும் யூஸ் கேஸ் கரெக்டாக இருக்கா, இந்த டிரான்சாக்ஷன்ஸ்லாம் ஒழுங்காக நடக்குதா அப்படின்றது. இது வந்து பேக்எண்ட் கரெக்டாக. இப்போது இந்த பேக்எண்டில் வந்து யூசர்ஸ் வந்து எப்படி யூஸ் செய்வாங்க, ஒரு ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ் இருக்கணும். அது எய்தர் ஒரு வெப்சைட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு மொபைல் ஆப்பாக இருக்கலாம், ஏதோ ஒன்று. ஆல்ரெடி ஒரு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட்னா என்ன, ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் என்னெல்லாம் செய்வாங்க அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம் கரெக்டாக. அந்த வீடியோவில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா பேசிக்கான ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் என்ன செய்வாங்க அப்படின்ற எல்லாமே அங்கே இருக்கும், வித் அ ரோட் மேப் அண்ட் ஃப்ரீ டூல்ஸ் அண்ட் ரிசோர்ஸஸ் டு லேர்ன் தட். அதே தான் இங்கேயும். ஸோ திஸ் இஸ் அன் ஆடட் அட்வான்டேஜ் ஃபார், அதாவது நோயிங் ஃப்ரண்ட் அண்ட் இஸ் அன் ஆடட் அட்வான்டேஜ் ஃபார் பிளாக் செயின் டெவலப்பர்ஸ். பிகாஸ் வெறும்னா நீங்கள் பேக் எண்ட் மட்டும் உருவாக்குவது வந்து ஃபுல் என்டையர் ப்ராசஸை வந்து கம்ப்ளீட் செய்யாது. இப்போ நீங்கள் பேக் எண்ட் உருவாக்கிட்டீங்க, பட் இந்த டிரான்சாக்ஷன் வந்து நடக்குதா இல்லையா, ஆர் ஒரு யூசர் வந்து அதை பயன்படுத்தும் பொழுது இந்த டிரான்சாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்கள் பார்க்கணுன்னா ஒரு ஃப்ரண்ட் எண்ட் தேவை. ஸோ இப்போ தான் வந்து உங்களுடைய ஃப்ரண்ட் எண்ட் அப்ளிகேஷனை உருவாக்கலாம். எய்தர் இட் குட் பி உங்களுடைய மொபைல் ஆப் டெவலப்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லாட்டி ஒரு சிம்பிள் வெப்சைட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, வாட் எவர் இட் இஸ் அதை நீங்கள் ஃப்ரண்ட் எண்டில் க்ரியேட் செய்யணும். ஸோ நம்ம இப்போ பார்த்துட்டோம், பேக் எண்ட் ஒன்று பார்த்தோம், ஃப்ரண்ட் எண்ட் ஒன்று பார்த்தோம். இப்போ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு லிங்க் உருவாக்கணும், விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த பேக் எண்ட் நீங்கள் உருவாக்கின இந்த நெட்வொர்க் ஆஃப் பிளாக் செயின் நெட்வொர்க் அண்ட் இந்த ஃப்ரண்ட் எண்டில் ஒரு ஆப், மொபைல் ஆப் க்ரியேட் செஞ்சுருக்கீங்க, ஒரு வெப்சைட் உருவாக்கியிருக்கீங்க. இங்கே டேட்டா ஃப்ளோ ஆக எங்கள் ஃப்ரண்ட் எண்டில் ஏதோ ஒரு டேட்டாவை போடுறீங்க, அது பேக் எண்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும் அப்படின்னா web3 அப்படின்ற ஒரு லைப்ரரி பயன்படுத்தலாம். ஸோ இந்த லைப்ரரியிலேயே வந்து தேவையான இந்த ப்ராசஸ்க்கு தேவையான எல்லா விஷயங்களுமே வந்து எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த லைப்ரரியை பயன்படுத்தினாலே யூ கேன் எஸ்டாப்ளிஷ் த லிங்க் பிட்வீன் த ஃப்ரண்ட் எண்ட் அண்ட் பேக் எண்ட். ஸோ அவ்வளோதான், ஒரு ஃப்ரண்ட் எண்ட் இருக்குது, பேக் எண்ட் இருக்குது, நடுவில் வந்து போக வேண்டிய அந்த லிங்க்கும் நம்ம எஸ்டாப்ளிஷ் செய்தாச்சு. ஆனால் அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், கேட்வே. ஸோ இங்கே நீங்கள் உருவாக்கின அந்த ஃப்ரண்ட் எண்ட் இருக்கு இல்லையா, அந்த ஃப்ரண்ட் எண்ட் இருக்க உங்களுடைய லோக்கல் செட்டப்பில், உங்களுடைய லேப்டாப்பில் ஒரு லோக்கல் செட்டப்பாக உங்களுடைய பேக் எண்டை வந்து நீங்கள் டேட்டா சேஞ்சஸை டிப்ளாய் செய்து வச்சுருக்கீங்க. உங்களுடைய ஃப்ரண்ட் எண்ட் க்ரோமில் நீங்கள் உருவாக்கின இந்த வெப்சைட்டை பயன்படுத்தி ஒரு டிரான்சாக்ஷன் செய்யலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. பட் அந்த டிரான்சாக்ஷன் நடக்காது. ஏன் அப்படின்னா இந்த டிரான்சாக்ஷன்ஸை உருவாக்குவதற்கு ஒரு கேட்வே அப்படின்றது ஒன்று தேவை. ஸோ இந்த கேட்வே அப்படின்றத உங்களுடைய குரோம்லேயோ இல்லை எந்த ஒரு பிளாட்ஃபார்மில் இந்த யூசர்ஸ் வந்து இன்ட்ராக்ட் செய்ய போகிறாங்களோ அந்த இடத்துல இந்த கேட்வேவை நீங்கள் வந்து, அதுக்கு பேர் என்ன, மெட்டா மாஸ்க் அப்படின்ற ஒரு எக்ஸ்டென்ஷனை வந்து நம்ம யூஸ் செய்தால் அந்த கேட்வே ப்ராசஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போது ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் link between them with web3 library and the gateway enable செய்துட்டோம். ஸோ இப்போ நீங்கள் உங்களுடைய டெஸ்ட் என்வாயர்மெண்ட்டில் உங்களுக்கு தேவையான அந்த டிரான்சாக்ஷனை பயன்படுத்தி இந்த ப்ராசஸ் நடக்கிறதா அப்படின்றத செக் செய்யலாம். செக் செய்த பிறகு என்ன செய்வோம், இந்த நெட்வொர்க் வந்து நீங்கள் லோக்கலாக டிப்ளாய் செய்திருக்கீங்க. ஸோ இந்த லோக்கல் டிப்ளாய்மெண்ட்லேருந்து லைவான பிளாக் செயின் நெட்வொர்க்கில் நீங்கள் இப்போ டிப்ளாய் செய்யணும். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னா, ஒன்ஸ் இந்த லைவ் நெட்வொர்க்கில் நம்ம டிப்ளாய் செய்துட்டோம் அப்படின்னா அதற்கு பிறகு we cannot make any changes, கரெக்டாக. ஸோ அதனால தான் வந்து நம்ம இவ்வளோ டைம்ஸ் செக் செய்கிறோம் டு மேக் ஷுர் தட் the entire thing is working correctly. ஸோ இது ஒரு பேசிக்கான இன்ஃபர்மேஷன் தான் நான் இங்கே கொடுத்துருக்கேன். பட் மேக் ஷியோர் தட் உங்களுடைய திங்கிங் ப்ராசஸ் வந்து பேக் எண்டுக்கு என்னென்ன தேவை, என்னென்ன டூல்ஸ், என்ன லாங்குவேஜ், ஃப்ரண்ட் எண்டுக்கு என்ன டூல்ஸ், என்ன லாங்குவேஜ், இதோடைய லிங்க் எஸ்டாப்ளிஷ் செய்ய என்ன தேவை, இந்த ப்ராசஸ் வித் டிரான்சாக்ஷன் ஒரு யூசர் நடக்கணும் அப்படின்னா இதில் நான் என்ன செய்ய அப்படின்றத நம்ம பார்க்கலாம். So yes மக்களே, I hope this video would have given you a basic idea or overview
எனக்கு தெரிஞ்சு ஃப்ரீ ரீசோர்ஸ் அப்படின்றது எனக்கு எதுவும் கண்ணில் படலை. அதனால இந்த வீடியோவில் நான் ரீசோர்ஸஸ் அப்படின்றதும் ஆட் செய்யலை. பட் கண்டிப்பாக அப்கமிங் வீடியோஸில் நான் பை த டைம் ஐ வில் பி டூயிங் மை ஓன் ரீசர்ச். அந்த ரீசர்ச்சில் எனக்கு ஏதாவது ஃப்ரீ ரீசோர்ஸாக கிடைத்தால், அப்பார்ட் ஃப்ரம் வீடியோஸ் ஏதாவது கிடைத்தால் வித் ப்ராப்பர் ட்ரைனிங் மாடியூல் உங்களுக்கு கண்டிப்பாக அது வீடியோவாக ஷேர் செய்கிறேன். உங்களுக்கும் ஏதாச்சும் ஒரு இன்ஃபர்மேஷன் அபவுட் தேட் கிடைத்தால் கமெண்ட்ஸில் போடுங்க. ஸோ தேட் அது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் அப்பார்ட் ஃப்ரம் தேட் உங்களுக்கு இந்த ரோட் மேப் ஒரு ஏதாச்சும் ஒரு ஐடியா கிடைச்சிச்சு அண்ட் இஃப் யூ திங்க் திஸ் வாஸ் யூஸ்ஃபுல், மறக்காமல் இந்த வீடியோவை லைக் செஞ்சுக்கோங்க. ஸோ தேட் இட் வில் என்டர் எவ்ரிபடிஸ் யூடியூப் ஃபீட். என்னவோ சொல்கிறேன், என்னமோ இங்கிலீஷில் பேசுகிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், subscribe and உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் செஞ்சுக்கோங்க. ஸோ I hope you enjoy this video. Until I meet you all in another brand new video, take care, stay safe, bye bye and happy reading மக்களே.